அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இட்லி பொடிக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட்காக நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வெள்ளை உளுந்து. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் எடுத்துக்கலாம். அதே டம்ளர்லேயே 1/2 டம்ளர் பச்சை கடலை பருப்பு. அளந்து வச்ச எல்லா பொருளையும் தனித்தனி கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அதே டம்ளர்லேயே பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலை 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். தனி கப்பில் போட்டு வச்சுக்கலாம். 10 பல்லு வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து சீரகம் 3 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகு 2 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய் 6 எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடுவேன் நான் இதுக்கு. தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பொருளையும் இது மாதிரி ரெடியாக அளந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதில் நான் கருவேப்பிலை எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஹீட்டு. நம்ம வறுக்கிற பொருள்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கும். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தில் இருந்து வாசனையும் வரணும், கலரும் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வைக்க மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, 4 கொத்து கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உளுந்து வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே வறுத்துக்கிட்டே இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு உளுந்து. இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். வாசமும் கலரும் வந்துருச்சு. இரும்பு சட்டி சூடாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்து பொட்டுக்கடலை. கடையில் விற்கிறது வறுத்த பொட்டுக்கடலையாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம லேசாக சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளை எள்ளு. இது கடாயோட சூட்லேயே போட்டோன்னே பொரிய ஆரம்பிச்சிரும். டக்குன்னு எடுத்துடணும். டக்குன்னு வருந்துடும், எடுத்துக்குங்க. அடுத்து ஜீரகம். இதுவும் சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஜீரகம் வறுபட்டுருச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகு வறுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக சூடானாவே போதும், வறுபட்டாவே போதும். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். அவ்வளோதான், மிளகு வறுபட்டுருச்சு. எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வந்தாவே போதும். வறுத்துட்டு இருக்கும் போதே மொறுமொறுன்னு ஆகும்லாம் இல்லை. எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் தான் சூடு ஆற ஆற தான் மொறுமொறுன்னு வரும் கருவேப்பிலை. போதும், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். நான் இதை கடைசியாக வறுத்துருக்கணும். இது வறுக்கும் போது கிச்சன் ஃபுல்லாக காரம் நெடி ஏறிக்கிட்டு மிளகாய் வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். போதும், இந்த அளவுக்கு வறுத்தோம்னா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே பெருங்காயத்தை போட்டு டக்குன்னு எடுத்துடணும். அதே சூட்லேயே கல்லுப்பையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எல்லா பொருளையும் வறுத்து இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா ஆறட்டும். 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேட்சாக சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு பேட்ச் அரைக்கும் போதும் உப்பு காரமும் செக் பண்ணிக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சோனையும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு
பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பேட்சையும் இதே மாதிரி போட்டு எல்லாம் ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.